வணக்கம் சிஎம் சார். 2 தினங்களாக உங்க பாஷையில சொல்ல போனா உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் விஜய் பாஷையில சொன்னா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டு வாங்கிட்டே இருக்கீங்க. ஏவா வேலு விஷயத்தில் நீங்க கொட்டு வாங்கி இப்ப நிக்கிறீங்க. அடுத்ததாக பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு சொந்தமான நில மோசடியை அம்பலப்படுத்திய ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணி வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உள்ளீர்கள். அப்பொழுது நீதிபதிகள் உங்களை நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு மண்டிலே கொட்டி அவதூறு வழக்குத்தான் போட வேண்டும் என்று நீதிபதி சொல்லி உள்ளார். ஆனா நீங்கள் என்ன வழக்கு போட்டு உள்ளீர்கள்? கலவரத்தை தூண்டும் விதமாக அவர் வழக்கு போட்டு வச்சிருக்கீங்க. ஆட்டையை போட்டிருக்காங்க. அதை ஒரு ட்விட்டர்ல பதிவு செய்வதற்காக ஒரு ஏழை நண்பனை அரெஸ்ட் பண்ணி அவரை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி இப்படி விஜய் அரசு அவமானப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது. இனி வருங்காலங்களெல்லாம் அவமானப்பட்டு கொண்டுதான் நிற்பார்கள். ஏனென்றால் அந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்தவர்கள்லாம் பணத்தை வாங்கி கொண்டு அவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்களை அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்த டிவிகே அரசுக்கு இனி அடிக்கடி நீதிபதிகள் நறுக்கு 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 மண்டையிலே கொட்டு வைப்பார்கள். நீங்கள் நல்ல மண்டையை தடவிக்கிட்டு வாருங்கள். வணக்கம்.